உங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. கபரினுடைய சிந்தனைகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன செய்தி, நம்மளுடைய முற்காலத்திலிருந்து இப்போ வர கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து சென்று விட்டார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இத்தனை காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாம இருக்கிற இந்த இடத்திற்கு அடியில தான் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாற்று உண்மைகளும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ நம்ம கவனிக்கணும், எத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரே கபர்ல எப்படி பலவிதமான அதாபுகளும் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வழங்கப்படுது. அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அபூ சுஜைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னன்னா, ஒரு கபரு, அதுல பலவிதமான நபர்கள் இருக்கிறாங்க, நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள், இப்படி இப்படி பலவிதமா இருக்கிறாங்க. எப்படி அல்லாஹு தாலா ஒரு ஆளுக்கு வேதனையும் இன்னொரு ஆளுக்கு நன்மையும் எப்படி தர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அழகிய முறையில ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. இதுதான் நம்ம கவனிக்கணும். ஒரு பாயில 3 பேர் படுக்கிறாங்க. ஒரு ஆளு திருமணம் செய்வதாக கனவு காண்கிறார், இன்னொரு ஆளு தான் கொல்லப்படுவதாக நபரை பார்த்து மிரண்டு ஓடுகிறார். மூணாவதாக ஒருத்தவர் தன்னுடைய குடும்பத்தார் மரணித்து விட்டார் என்பதாக அழுது கொண்டு கவலையிலே இருக்கிறார். இப்போ ஒரே பாயில 3 நபர் கனவு காண்கிறார்கள். என்ன, ஒண்ணு கல்யாணம், இன்னொருவர் கொலை முயற்சி, இன்னொரு வஃபாத்தான செய்தி. இப்போ மூவருடைய கனவும் ஒரே பாயில நிகழ்ந்திருக்குது. கரெக்டா? அப்போ இது எப்படி சாத்தியமாகுதோ அதே போன்றுதான் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகளும் இவ்வாறு இருக்கும் என்பதாக விளக்கம் தெரிவித்தார். அப்போ நம்மளுடைய கபரினுடைய வேதனைகளும் அதனுடைய நன்மைகளும் இவ்வாறு தான் பிரிக்கப்படுகின்றது என்ற ஒரு செய்தியை நம்ம காணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை கமெண்ட்ல சொல்லுங்க.